السلام عليكم ورحمة الله وبركاته. இன்று ஜும்மாவுடைய தினமாக இருப்பதனால் ஒரு துவாவை கற்றுக்கொள்வது என்ற அடிப்படையில் இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு துவா என்னவென்றால், ஒரு ஆச்சரியமான நிகழ்ச்சி, ஒரு செய்தியை நாம் கேள்விப்பட்டாலோ அல்லது நிகழ்ச்சிகள் நடந்தாலோ அப்பொழுது லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை நாம் சொல்லணும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணத்தில் சென்று கொண்டிருக்கும் போது நடந்து செல்கின்றார்கள். அப்பொழுது உயரமான இடம் வருகின்றது. அந்த உயரமான இடத்தை கடக்கும் பொழுது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சப்தமிட்டு சஹாபாக்கள் சொல்லி சென்றார்கள். பள்ளங்கள் வரும் பொழுது சுப்ஹான் அல்லாஹ் என்று சப்தமிட்டு சொல்லி வந்தார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், فَإِنَّكُمْ لَا تَدْعُونَ أَصَمَّ وَلَا غَائِبَ அப்படிங்கிற வார்த்தை சொன்னார்கள். நீங்கள் யாரை அழைக்கின்றீர்கள் என்று சொன்னால், ஒரு காது கேட்காத செவிடனையோ அல்லது மறைந்திருக்கக்கூடிய ஒருத்தரையும் நீங்கள் அழைக்கவில்லை. ஆகையால் ஏன் இவ்வளவு சத்தமிட்டு நீங்கள் சொல்கின்றீர்கள் அப்படின்னு இந்த செய்தியை சொல்லுகின்றார்கள். இதை கேட்ட உடனேயே அப்துல்லா இப்னு கைஸ் என்ற ஒரு நபி தோழர், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இது ஒரு ஆச்சரியமான செய்தி. அவன் எங்கும் மறைந்திருப்பவன் அல்ல, அவன் ஒரு செவிடன் அல்ல. யாரை நீங்கள் அழைக்கின்றீர்களோ அந்த அல்லாஹ் யார் அல்ல, செவியற்காதவன் அல்ல, அல்லது எங்கோ ஒருவனை மறைந்திருப்பதை போன்று அழைக்கின்றீர்கள் சுப்ஹான் அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று. அதை கண்டித்த உடனே, இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த அப்துல்லா இப்னு கைஸ் என்ற நபித்தோட சொன்னார்கள், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. இதில் நிறைய செய்திகள் இருக்குது. இன்னைக்கு நாம என்ன செய்யறோம், மைக்க போட்டுக்கிட்டு திக்ருங்கிற பேர்ல சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இப்படி அஹா ஹூ என்றெல்லாம் திக்ர் செய்யறோம். யாரை அழைக்கிறோம்? அல்லாஹ்வை அழைக்கின்றோம். அவன் செவிடனா அல்லது அவன் எங்காவது மறைந்திருக்கின்றனா? ஐனமா குன்து வஹு மஅக்கும், நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களோடு அவன் இருக்கின்றான். அப்ப இதெல்லாம் மனசுக்குள்ள சொல்ல வேண்டியது. நாவை சப்தம் இல்லாமல் நீங்க என்ன செய்யணும் சொல்ல வேண்டும். அல்லாஹ் ஒரு வசனத்தை அப்படித்தான் சொல்லிட்டான், சப்தமிட்டு நீங்கள் என்ன செய்யாதீர்கள், இறைவனை அழைக்காதீர்கள். ஆகையினால் இந்த வார்த்தை கேட்டவன் ஆச்சரியப்பட்டு அவங்க சொன்னாங்க, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். உடனே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அப்படிங்கிறத பற்றி அப்துல்லா இப்னு கைஸ் சொல்றாங்க, அலா அதுல்லக யா அப்துல்லா இப்னு கைஸ், அப்துல்லா இப்னு கைஸ் அவர்களே, உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லட்டுமா? இப்ப நீங்க சொன்னீங்கல்ல லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற அந்த வார்த்தை, இது கன்ஸில் மின் குனூஸில் ஜன்னா, சொர்க்கத்துடைய பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷமாக இருக்கின்றது. அந்த லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ்ங்கறதுக்கே விளக்க நிறைய நேரம் சொல்லலாம். இந்த சுருக்கமான அர்த்தம் என்ன அப்படின்னா, நன்மையை செய்வதற்கு என்னால் முடியாது, தீமையிலிருந்து விலகிக் கொள்வதற்கும் என்னால் முடியாது. அப்ப தன்னை பலகீனமாக இறைவனுக்கு முன்பு காட்டணும். அல்லாஹ் அப்படிதான் குர்ஆன்ல சொன்னார், அன்துமுல் ஃபுகரா, நீங்க எல்லாம் ஏழைகள், நான் தான் பணக்காரன், உங்களுக்கு எந்த சக்தியும் இல்லை, எனக்கு எல்லா சக்தியும் இருக்குது, உங்களை எல்லாம் அடைக்க ஆளக்கூடியவர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாராருக்கெல்லாம் போய் உதவி கேட்கிறீங்களோ அவைகளும் பலகீனமானவைகள், நீங்களும் பலகீனமானவைகள் அப்படிங்கிற. அப்ப தன் பலகீனத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் இது. நம்ம கையெழுந்து துவா செய்யறோம், இதெல்லாம் நம்முடைய பலகீனத்தை வெளிப்படுத்தும். அப்ப பலகீனத்தை வெளிப்படுத்தும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யலாம், சந்தோஷப்படுகின்றார். அப்ப சொர்க்கத்துடைய ஒரு பொக்கிஷம் சரியாக இருக்கு. சொர்க்கத்தின் நுழைவதற்கு நாம என்ன செய்யணும், பெரிய ஆற்றல் உள்ளவன், அறிவு உள்ளவன், பெரிய திறமை உள்ளவன் என்று மக்களுக்கு முன் பேசலாம். ஆனா அல்லாஹ்விடத்தில் நம்ம என்ன, பலகீனமானவர்கள் அப்படிங்கிற அந்த பலகீனத்தை வெளிப்படுத்துவதன் காரணமாக சொர்க்கம் செல்வதற்கு இது காரணமாக என்ன செய்து இருக்கின்றது. ஆகையினால் இந்த வார்த்தையை அடிக்கடி நாம் என்ன செய்யணும், சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். சுப்ஹானல்லாஹ்.